இங்க ஒருத்தர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வரும்போது தூரத்துல இவனோட கார் நிக்கிறத பாக்குறான். ஆனா அந்த காருள்ள யாரோ 2 பேர் இருக்கிறத பாத்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க தன்னோட ஒய்ஃபோட கை இருக்கிறத பாத்துட்டு என்னடா இது, என்னோட ஒய்ஃப் இப்படி என்ன ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறாரு. சரி, வீட்ல இந்த விஷயத்த பத்தி தெரியாத மாதிரி இருப்போம், அவளா என்ன பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லி அவரும் அமைதியா வீட்டுக்கு போறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் எதுவுமே தெரியாத மாதிரி நான் இப்பதான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அப்பட்டமா போய் சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட இவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. சரி, இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அடுத்த நாளே கீழே நான் குப்பைய போட போறேன்னு சொல்லிட்டு நேரா கீழே ஒரு BMW காருக்குள்ள போறத பாக்குறாரு. இத பார்த்த இவ திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி தன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணா, இல்லங்க இங்கதான் நான் குப்பை கொட்ட வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறா. இந்த தடவை இவளுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாதுன்றதுனால நேரா கீழே இறங்கி அந்த காருள்ள போய் பார்த்துட்டு, ஓ இதுதான் அந்த குப்பையா அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, சீ இத்தனை வருஷமா என்ன இப்படி ஏமாத்திருக்கியே, உனக்கு நல்லா இருக்கா இது அப்படின்ற மாதிரி அப்படியே போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த இந்த ஒய்ஃப் கிட்டயும் இனிமே நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தன்னோட ஒய்ஃப் என்னமோ இவர் நம்மள விட்டு டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே அவரும் நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உனக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அடுத்த நாள் கிளம்பும் போது கூட நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரும் நீ எனக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பிளைட்ல போன கொஞ்ச நேரத்திலே இவரோட அம்மாக்கு போன் வருது. அதாவது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் பிரச்சனையும் இருந்திருக்கும். அதனால தன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப க்ளோஸாவே இருந்திருக்க மாட்டாரு. இதனாலேயே இந்த ஒய்ஃப் இன்னொரு ஆளை தேடிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனா எப்படியோ அந்த போன் கால்ல அவங்க அம்மா பேசினனால அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அவரை பார்த்துட்டு நல்லபடியா அவரோட உடம்பும் சரியான பிறகு அந்த ஊர்லயே ஒரு இடத்துல வேலையோ செய்யறாரு. அதுக்கேத்த மாதிரி சின்ன வயசுல அவருக்கும் ஒரு லவர் இருந்திருப்பாங்களே, அந்த லவர் அந்த ஊர்ல பார்த்ததுமே அவங்க 2 பேருமே அங்கேயே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட ஒய்ஃப் இன்னொருத்தங்க கூட இருக்காங்களே, அவருக்கும் கல்யாணம் ஆல்ரெடி ஆயிருக்கும். ஆனா அவரை டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லியும் அவர் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாம இருந்திருப்பாரு. என்ன நீ டிவோர்ஸ் பண்ணாம இருக்க, உனக்காக என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்திருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரும் எங்க அம்மா அப்பா விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவங்களுக்கு என்னடா நம்ம ஹஸ்பண்ட போய் ஏமாத்திட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசனை வந்து, நீ எனக்கு தேவையே இல்ல, நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயே போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட ஹஸ்பண்ட பார்க்க ஊருக்கு போறாங்க. அங்க போய் நேரா பார்த்து நம்ம 2 பேரும் மறுபடியும் சேரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இப்பதான் என்னோட லைஃப் நல்லா இருக்கு, தயவு செஞ்சு நீ வந்த வழியே போயிடு, என்னோட வாழ்க்கையே நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கு மேல அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியாதனால அங்க இருந்து அவளும் கிளம்பி, சரி நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயே போவோம்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பி போறா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, ஆனா கல்யாணம் ஆன பிறகு அவருக்குன்னு இவங்க உண்மையா இருந்திருந்தா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.